10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 3வது பாடம் இயற்கணிதம் பயிற்சி 3.1ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3 மற்றும் வாணியின் வயதில் 4/1 ஆகியவற்றின் கூடுதல் 65. 4 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தாவின் வயது வாணியின் வயதைப் போல் 4 மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க. அதாவது தாத்தா, தந்தை, வாணி 3 பேர் இருக்காங்க. சரியா? 3 பேரோட சராசரி வயது அப்படின்னா 3 பேர் வயதையும் கூட்டி 3ஆல் வகுத்தோம்னா அது 53. சரியா? தாத்தாவின் வயதில் பாதி, தாத்தாவின் வயதில் 1/2ன்னு அர்த்தம். சரியா? தந்தையின் வயதில் 1/3 அப்படின்னா தந்தையோட வயசில் 1/3ன்னு அர்த்தம். வாணியின் வயதில் 4/1 அப்படின்னா வாணியோட வயசில் 1/4 அர்த்தம். சரியா? ஆகியவற்றின் கூடுதல் 65. 4 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு. அதாவது 4 ஆண்டுகளுக்கு முன்புனா தாத்தாவோட வயசுலேருந்து 4 வருஷத்தை கழிச்சிடணும். அதே மாதிரி வாணியோட வயசுலேருந்தும் 4 வருஷத்தை கழிச்சிடணும். அப்போ தாத்தாவோட வயசு வாணியின் வயசு போல் 4 மடங்கு. சரியா? அப்படி இருந்ததுன்னா மூவரின் தற்போதைய வயதை காண்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு. ஃபஸ்ட்டு நம்ம வாணி, தந்தை, தாத்தா அந்த ஆர்டரில் எடுத்துக்கிடுவோம். வாணியோட வயதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம், தந்தையோட வயதை ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம், தாத்தாவோட வயதை இஜெட்டுன்னு வச்சுக்குவோம். சரியா? இப்போ கணக்குக்குள்ளே போகலாம். தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. அப்படின்னா வாணியோட வயசு எக்ஸு, தந்தையோட வயது ஒய்யு, அதுக்கப்புறம் தாத்தாவோட வயது இஜெட். அப்படி தானேப்பா எடுத்திருக்கோம். அப்போ இது எல்லாம் கூட்டி 3ஆல் வகுத்தோம்னா 53 கிடைக்கும். அதே மாதிரி தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் பை 3 = 53. இப்போது வகுத்தலில் இருக்க 3 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா பெருக்கல் 3ன்னு மாறிடும். சரியா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் = 53 × 3. 53 3ஆல் பெருக்கணும்னா 159 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் = 159. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? அதுக்கு அடுத்தது தாத்தாவின் வயதில் பாதி அப்படின்னா தாத்தாவை என்னென்னு எடுத்துருக்கோம்? இஜெட்னு எடுத்துருக்கோம். தாத்தாவோட வயசில் பாதினா 1/2. அதே மாதிரி தந்தையின் வயதில் 1/3 அப்படின்னா தந்தையோட வயதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 3/1 மற்றும் வாணியின் வயதில் 4/1 அப்படின்னா வாணியோட வயதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதில் 4/1னா 1/4. சரியா? ஆகியவற்றின் கூடுதல் 65. இது எல்லாத்தையும் கூட்டணும்னா என்ன கிடைக்கும்னா 65 கிடைக்கும். சரியா? போடுவோமா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாணியோட வயசை எடுத்துக்கிடுவோம். 1/4 × x ப்ளஸ் 1/3 × y ப்ளஸ் 1/2 × இஜெட் = 65. 4, 3, 2 இது 3க்கும் மீச்சியமாக எடுக்கணும். மீச்சியமாக எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? டானா வகுத்தலில் போடணும். 2ஆல் போட்டிங்கன்னா 2 4, 3 அப்படியே அடைக்கிறீங்க, 2 2. பழையபடி 2ஆல் போட்டிங்கன்னா 2 2, 3 அப்படியே அடைக்கிறீங்க, 1 அப்படியே அடைக்கிறோம். அடுத்து 3ஆல் போட்டோம்னா 1 அப்படியே அரைக்கிறோம், 1 3 3 1 அப்படியே அரைக்கிறோம். சரியா? 2 × 3 × 2 தான் மீச்சியமாவாக வரும். 2 4 4 12. அப்போ 4, 3, 2 மீச்சியமா 12. 12ன்னு வர்றதுனால 2 பக்கமும் 12ஆல் பெருக்கணும். சரியாப்பா? இப்போது 12 × 1/4 × x ப்ளஸ் 1/3 × y ப்ளஸ் 1/2 × இஜெட் = 12 × 65. இப்போது இந்த 12ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். பெருக்கோமா? 12/4 × x ப்ளஸ்
12/3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 12/2 இன்ட்டு இஜெட் சீக்குவல் டு 12 இன்ட்டு 65னா 65 12ஆல் பெருக்குனீங்கன்னா 2ஆல் பெருக்குனா 130 கிடைக்கும். அடுத்து 65 1ஆல் பெருக்குனா 65 கிடைக்கும். ரெண்டையும் கூட்டினா 780 கிடைக்கும். சரியா? அதை தான் இங்கே எழுதணும், 780. இப்போ அடிச்சு கொடுக்கலாமா? 1 நாங்க 4 3 12, 1 3 3 4 12, 1 2 6 12. இப்போ என்ன கிடைக்குப்பா? 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 780. இதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். சரியா? அடுத்தது 4 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தாவின் வயதை என்னென்னு எடுத்திருக்கோம்? இஜெட்னு எடுத்திருக்கோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி இஜெட் மைனஸ் 4 சீக்குவல் டு வாணியின் வயதை போல் 4 மடங்கு. வாணியின் வயதை என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதுலேயும் 4 கழிச்சிடணும், 4 ஆண்டுகளுக்கு முன்புங்கிறனால. எத்தனை மடங்குன்னு கொடுத்துருக்காங்க? 4 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இஜெட் மைனஸ் 4 ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். பாப்பமா? அதே மாதிரி தான் இருக்குது. இஜெட் மைனஸ் 4 ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. இப்போ இஜெட் மைனஸ் 4 அப்படியே எழுதிக்கணும். இந்த 4ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். சரியா? 4 இன்ட்டு எக்ஸ் 4x மைனஸ் 4 இன்ட்டு 4 16. சரியா? இப்போது ப்ளஸ் 4x ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 4xன்னு மாறும். சரியா? அப்போ இஜெட் மைனஸ் 4 மைனஸ் 4x சீக்குவல் டு மைனஸ் 16. இப்போது எக்ஸ் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிடணும். மைனஸ் 4x ப்ளஸ் இஜெட் மைனஸ் 4 சீக்குவல் டு மைனஸ் 16. மைனஸ் 4 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா ப்ளஸ் 4ன்னு மாறிடும். சரியா? மைனஸ் 4x ப்ளஸ் இஜெட் சீக்குவல் டு மைனஸ் 16 ப்ளஸ் 4. மைனஸ் 4x ப்ளஸ் இஜெட் சீக்குவல் டு மைனஸ் 16லேருந்து 4 போச்சுன்னா மைனஸ் 12ன்னு கிடைக்கும். இதை சமன்பாடு 3ன்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? இப்போது நமக்கு 1 2 3ன்னு 3 சமன்பாடு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் எக்ஸ் ஒய் இஜெட்னு 3 மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாட்டில் எக்ஸ் ஒய் இஜெட்னு 3 மாதிரி இருக்குது. மூணாவது சமன்பாட்டில் எக்ஸ் இஜெட்னு 2 மாதிரி இருக்குது. அப்போ 1வது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் எடுத்து ஒய்ங்கிற மாதிரியே நீக்கணும். சரியா? நீக்குவோமா? ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் ஒரு ஒய் இருக்குது. ரெண்டாவது சமன்பாட்டில் 4 ஒய் இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு சமன்பாட்டை 4ஆல் பெருக்கணும்னா 4 ஒய்ன்னு கிடச்சிரும். சரியா? அப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு சமன்பாடு ஃபுல்லாக 4ஆல் பெருக்கணும். பெருக்குவோமா? சமன்பாடு 1 இன்ட்டு 4 4 இன்ட்டு எக்ஸ் 4x ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் 4y ப்ளஸ் 4 இன்ட்டு இஜெட் 4z சீக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோம்? 159 இன்ட்டு 4 636. சரியா? ரெண்டாவது சமன்பாடை அப்படியே எழுதிக்கணும். 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z சீக்குவல் டு 780. இப்போது ஒய்ங்கிற மாதிரியே நீக்கணும்னா ஃபஸ்ட்டு குணகங்களை பார்க்கணும், 1 போல் இருக்குது. அடுத்து குறியீடுகளை பார்க்கணும், அதுவும் 1 போல் இருக்குது. இப்போ குறியீடுகள் மாறி இருந்தால் தான் நீக்க முடியும். அப்போ ரெண்டாவது சமன்பாடு ஃபுல்லாக குறியீடுகளை மாற்றணும். ப்ளஸ் 3x மைனஸ் 3xன்னு மாறும், ப்ளஸ் 4y மைனஸ் 4yன்னு மாறும், ப்ளஸ் 6z மைனஸ் 6zன்னு மாறும், ப்ளஸ் 780 மைனஸ் 780ன்னு மாறும். இப்போது ப்ளஸ் 4yயும் மைனஸ் 4yயும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே கூட்டி போட்டுற வேண்டியதான். 4x மைனஸ் 3xனால் என்னப்பா கிடைக்கும்? எக்ஸ் கிடைக்கும். சரியா? 4z மைனஸ் 6zனா மைனஸ் 6z தான் பெருசு. அதிலிருந்து 4zஐ கழித்து மைனஸ் குறியீடு போடணும். மைனஸ் 2zன்னு கிடைக்கும். சீக்குவல் டு 636 மைனஸ் 780னா 780 தான் பெருசு. அதிலிருந்து 636 கழித்து மைனஸ் குறியீடு போடணும். அப்போ மைனஸ் 144 கிடைக்கும். அதை சமன்பாடு 4ன்னு எடுத்துக்கணும். சரியா? அடுத்தது சமன்பாடு 3ஐயும் சமன்பாடு 4ஐயும் எடுத்து இஜெட்டுங்கிற மாதிரியே நீக்கணும். சரியா? இப்போது சமன்பாடு 3ல் ஒரு இஜெட் இருக்குது, சமன்பாடு 4ல் 2 இஜெட் இருக்குது.
அப்போ சமன்பாடு 3 ஃபுல்லாத்தையும் 2ஆல் பெருக்கணும்னா 2z கிடைக்கும். சரியாப்பா? சமன்பாடு 3 × 2 அப்படின்னா -4x × 2 -8xன்னு கிடைக்கும். ப்ளஸ் z × 2 2zன்னு கிடைக்கும். = -12 × 2 -24ன்னு கிடைக்கும். இப்போது சமன்பாடு 4 அப்படியே எழுதிக்கணும். சரியா? x - 2z = -144. இப்போ இஜெட்டுங்கிற மாறியை நீக்கணும். அதோட குணங்களை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஒன்று போல் இருக்குது. குறியீடுகள் மாறி இருக்குது. அப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். +2z -2z கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே கூட்டி போட்டுடலாம். -8x + xன்னா -8x தான் பெருசு. அதுலேருந்து எக்ஸை கழித்து மைனஸ் குறியீடு போடணும். அப்போ நமக்கு -7x கிடைக்கும். = -24 -144னா -24யும் -144யும் கூட்டணும். கூட்டணும்னா நமக்கு -168 கிடைக்கும். சரியா? அப்போ -7x = -168. இப்போது நமக்கு எக்ஸ் மட்டும்தான் தேவை. அப்போ பெருக்கல்ல இருக்க -7 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். எக்ஸ் = -168 / -7. ஃபஸ்ட்டு மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். 7ஆல் அடிக்கணும். 1 7 ஈரேல 14 மிச்சம் 2 28 இருக்குது. 4 28. அப்போ எக்ஸ் = 24 கண்டுபிடிச்சாச்சு. சரியா? எக்ஸ் = 24 என்பதை சமன்பாடு 4ல் பிரதியிட. சமன்பாடு 4ல் பிரதியிட்டோன்னா இஜெட்டோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். சமன்பாடு 4 என்னப்பா? எக்ஸ் - 2z = -144. இப்போ எக்ஸுன்னு இருக்க இடத்துல 24ன்னு பிரதியிடணும். 24 - 2z = -144. இப்போ +24 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -24ன்னு மாறும். -2z = -144 -24. -144யும் -24யும் கூட்டினீங்கன்னா -168 கிடைக்கும். அப்போ -2z = -168. நமக்கு z மட்டும்தான் தேவை. பெருக்கல்ல இருக்க -2 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். z = -168 / -2. மைனஸும் மைனஸும் ஃபஸ்ட்டு கேன்சல் ஆயிரும். 2 2 8 16 4 2 8. அப்போ z = 84. நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 24, z கண்டுபிடிச்சிட்டோம் 84. இதை சமன்பாடு 1ல் பிரதியிட்டோன்னா ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். x = 24 z = 84 என்பதை சமன்பாடு 1ல் பிரதியிட. சமன்பாடு 1 x + y + z = 159. எக்ஸோட மதிப்பு 24 ப்ளஸ் y ப்ளஸ் இஜெட்டோட மதிப்பு 84 = 159. அப்போ y + 108 = 159. நமக்கு y மட்டும்தான் தேவை. +108 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -108ன்னு மாறிடும். சரியா? y = 159 - 108. அப்போ 159லேருந்து 108 கழிச்சோன்னா 51 கிடைக்கும். y = 51. x y z எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? வாணியோட வயசை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். எக்ஸோட மதிப்பு என்னப்பா? 24. அப்போ வாணியின் வயது 24. தந்தையின் வயது என்னென்னு எடுத்திருக்கோம்? ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ தந்தையின் வயது 51. தாத்தாவின் வயது என்னென்னு எடுத்திருக்கோம்? இஜெட்னு எடுத்திருக்கோம். அப்போ தாத்தாவின் வயது 84. கணக்கில் கேட்டிருந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.